ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் விதுர மகாத்மாவுடைய தொடர்ச்சியான கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 37 மற்றும் 38. தத்வம் பகவம் தேஷாம் கதீத பிரதிசங்கதம் கதீதா பிரதிசங்கிரமஹ தத்ரமம் க உபஸ்ரியன் கௌ ஸ்வத் அனுசேரதே. Please describe how many dissolutions there are for the elements of material nature and who survives after the dissolution to serve the Lord which is asleep. Purushasya cha samsthanam swarupam va parasya cha jnanam cha nigamam yattat guru shishya prayojanam. What are the truths regarding the living entities and the Supreme Spirit of Godhead? What are their identities? What are the specific value in the knowledge in the Vedas? And what are the necessities for the spiritual master and his disciples? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ரெண்டு பதத்துல ரொம்ப முக்கியமான கேள்விகளை விதுர மகாத்மா மைத்திரேயர்கிட்ட கேட்கிறார். இந்த அத்தியாயம் சரி, இதுக்கு முந்தைய அத்தியாயம் சரி, விதுர மகாத்மாவுடைய கேள்விகள். விதுர மகாத்மாவுடைய கேள்வி எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதும் ஆகும். ஏனென்றால் ஏன் விதுர மகாத்மாவுடைய கேள்வி எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது? யாராவது பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முந்தைய வகுப்புல விதுர மகாத்மாவுடைய கேள்விகள் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் இந்த பிரபஞ்சத்துக்கே மங்களம் தரக்கூடியதாகவும் இருக்கு. காரணம் என்னது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாரா இருக்கீங்களா? ஏன் விதுர மகாத்மாவின் கேள்விகள் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் இந்த பிரபஞ்சத்துக்கே மங்களம் தரக்கூடியதாகவும் இருக்கின்றது? எல்லா வீடியோ ஜூம் ஆன் பண்ணி வச்சுட்டு சமையல் அறையில சப்பாத்தி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இல்ல பிரபு, கேட்டுதான் இருக்கோம். வந்திருக்கான். சரி, அப்ப உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முந்தைய வகுப்பு அட்டன் பண்ணிருக்கீங்களா? எது பிரபு? விதுர மகாத்மாவின் கேள்விகள் ஏன் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதும் மங்களம் தரக்கூடியதும் ஆகும். வை இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப பயனா இருக்குது. சரி, வாழ்க்கைக்கு எந்த மாதிரி பயனா இருக்கு? நம்ம எப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கணும், கோபம் இருக்கக்கூடாது, வராம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. விதுர மகாத்மாவின் கேள்விகள் ஏன் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதும் இந்த உலகத்துக்கு மங்களம் தரக்கூடியதுமாகும். பார்க்கலாம் யார் கரெக்டா சொல்றாங்க. யாராவது முந்தைய வகுப்பு எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தா பதில் சொல்லிடலாம். ஏன்னா ஏற்கனவே நானே பதில் சொல்லிட்டேன். ஒரு கை மேல வரல, ஒத்தரும் சொல்ல.
அப்ப யாருமே முந்தைய வகுப்பை சரியாக கேட்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஏனென்றால் விதுர மகாத்மாவின் கேள்விகளும் அந்த கேள்விகள்லாம் இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடியது, எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியது, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதுன்னா அது பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது ஆத்மாவுக்கு முழு ஆனந்தம் தரக்கூடியது. எந்த கேள்விகள்லாம் பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றனவோ அந்த கேள்விகள்லாம் என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி. எந்த கேள்விகள்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கேள்விகள்லாம் நம்ம ஆத்மாவுக்கு முழு திருப்தி தரக்கூடியது. ஆத்மாவுடைய அடையாளம் என்ன? இங்க கேட்கிறார் விதுர மகாத்மா. என்ன கேட்கிறாரு? பௌதிகர்க்கின் மூலப்பொருட்களுக்கு எத்தகைய அழிவுகள் உள்ளன என்பதையும், அழிவுக்கு பிறகு உறங்கும் பகவானுக்கு தொண்டு செய்ய பிரயத்திருப்பவர்கள் யார் என்பதையும் தயர் கூர்ந்து விளக்க வேண்டுகிறேன். இப்ப பிரளயமானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த உடலை விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெண்டு தப்பான அபிப்பிராயம் இருக்கு இந்த பொதுமக்கள் மத்தியில. உலகத்துல ரெண்டு தப்பான அபிப்பிராயம். ஒருத்தர் பௌதீகவாதி, இன்னொருத்தர் ஆன்மீகவாதி. பௌதீகவாதி என்ன நினைக்கிறாரு? நான் இந்த உடம்பு எடுத்திருக்கிறேன், இந்த உடம்பு எடுத்ததுனால நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், மரணத்துக்கு அப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இங்க இங்க பாக்குறது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான், இங்க நம்ம பாக்குறது எல்லாமே அனுபவிக்கிறதுக்காக தான், அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்க அப்படிங்கிறது ஒரு பௌதிகவாதியோடைய தத்துவம். இந்த உலகத்துல பௌதிகவாதிகள், புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த உடலை விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், இது இவங்களுடைய கொள்கை. அதுக்கப்புறம் ஆன்மீகவாதிகளுக்கு கூட ஒரு சாரர், ஆன்மீகவாதியில ஒரு சாரர் என்ன நினைக்கிறாங்க? நான் இந்த உடலை விட்டா இறைவனோடு ஒன்றாகி விடுவேன், நானும் கடவுளும் ஒன்னாயிருவோம், அதுக்கப்புறம் நான் வேற கடவுள் வேற இல்லை அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ள நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? ஆன்மீக பாதையில் இருக்கிற ஒரு சாரர், ஆன்மீக பாதையில் இருக்கிற பல ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, யோகிகள், ஞானிகள், பக்தர்கள். அதுல பக்தர்களை தவிர யோகிகள், ஞானிகள்லாம் தங்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ள பாக்குறாங்க. எப்படி? நான் இந்த உடம்பு எடுத்துக்கிட்டேன், இப்போ நான் அறியாமையில நான் இந்த உடல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் பிரம்மம். அதுதான் வேதாந்த சூத்திரத்தின் முதல் வாக்கியம், அகம் பிரம்ம அஸ்மி. நான் இந்த உடல் எல்லாம் பிரம்மம், பிரம்மம் என்றால் நித்தியமானது, பிரம்மம் என்றால் அழிவற்றது, பிரம்மம் என்றால் ஆன்மீகமானது, பிரம்மம் என்றால் எங்கும் வியாபித்திருப்பது. அதனால இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு, இப்பதான் வேதமெல்லாம் படிச்சு எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் இந்த உடல் எல்லாம் பிரம்மம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இதை நான் உணர்ந்து இந்த பௌதிக விஷயங்களை துறந்து இந்த உடலை விட்டு நான் அந்த பிரம்மத்தோட ஒன்றாயிடணும், அதுக்கப்புறம் அந்த பிரம்மம் இந்த பிரம்மம் வேற இல்லை, எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது, சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்துச்சு, எல்லாம் பிரம்மத்துல முடிஞ்சிருச்சு, நானும் அந்த பிரம்மம் தான். இப்படி ஒரு சிலர் தங்கள் அடையாளத்தை அழித்துக் கொள்ள பார்க்கிறாங்க. அப்ப ரெண்டு வகையான மக்கள், ரெண்டு வகையான, ஒருத்தர் பௌதிகவாதிங்க, அவங்களும் என்ன நினைக்கிறாங்க? இந்த உடலை விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? இந்த உடலை விட்டு பிரம்மத்தோடு ஒன்றாயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க கேள்விக்கு அழகான பதில் இருக்கு. என்னதுன்னா, முடிஞ்சு போறதே கிடையாது, முடிவே, பகவானுக்கு முடிவே கிடையாது, பகவான் ஆதி அந்த மற்றவர். அதனால இந்த விதுர மகாத்முடைய கேள்வி ரொம்ப அழகான கேள்வி. எல்லா சந்தேகத்துக்கும் எல்லா குழப்பத்துக்கும் சரியான பதில் இருக்கு. அப்ப இந்த பௌதி இயற்கை, இந்த ஜட உலகம், அதற்கான மூலக்கூறுகள், இதெல்லாம் ஒரு நாள் அழிவுக்கு வரும். இந்த உலகம் தோன்றி மறையும். இந்த உலகம் பொய்யல்ல. இந்த மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அந்த பிரம்மந்தா சத்தியம், இந்த உலகம் பொய்.
ஆனா வைணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் பொய் இல்ல, தற்காலிகமானது. இங்க எதுவுமே பொய் இல்ல, இங்க காணக்கூடியதெல்லாம் தற்காலிகமானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இங்க காணக்கூடிய எதுவுமே பொய் அல்ல, தற்காலிகமானது, தோன்றி மறையக்கூடியது. அதனால இது பகவான் பிரிந்த சக்தி. பூமிராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதீயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் என்னிடமிருந்து பிரிந்த சக்திங்கிற. அப்ப பகவானுடைய சக்தியா இருக்கும்போது எப்படி இது பொய்யாக இருக்கும்? பகவானுடைய சக்தி என்பதால் இது பொய்யல்ல, தற்காலிகமானது, தோன்றி மறையக்கூடியது. ஆனா இதுக்கு மேல ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு. அபரேமிதஸ்துவன்யாம் பிரகிருதி வித்திமே பரா. பிரகிருதி, அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி. தாழ்ந்த இயற்கை, உயர்ந்த இயற்கை. அபரேயமிதஸ்துவன்யம் பிரகிருதி வித்திமே பரா. ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத். இந்த தோன்றி மறைய உலகத்துக்கு மேல, இந்த தோன்றி மறையக்கூடிய உலகத்துக்கு மேல இன்னொரு நித்தியமான உலகம் இருக்கு. அது நித்தியமானது, அழிவற்றது. இந்த தோன்றி மறையிற உலகத்துக்கு மேல நித்தியமான ஒண்ணு இருக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது. அப்ப இந்த ஜட உலகம் தோன்றி மறையக்கூடியது, ஆனா ஆத்மீக உலகம் நித்தியமானது. இந்த ஜட உலகம் தோன்றி மறையக்கூடியது, ஆனா இந்த உடல் இருக்கிற ஆத்மா நித்தியமானது. அதனால இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் 7 14 லோகங்கள், அண்ட சராசரங்கள், இதெல்லாம் அழிவுக்கு வரும்போது அது மகாவிஷ்ணுடைய உடல்ல லயிச்சிருக்கு. மீண்டும் சிருஷ்டிக்கப்படும் போது விஷ்ணுடைய உடல் இருந்து வெளியில வரும். அப்ப பிரம்மதேவர் உட்பட இந்த ஜட உலகத்துல ஒரு அற்ப ஜீவராசியான எறும்புல இருந்து பிரம்மா உட்பட பிரளயம் ஏற்படும் போது எல்லா மகாவிஷ்ணுடைய உடலுக்குள்ள இருப்பாங்க. திரும்பி சிருஷ்டிக்கப்படும் போது எல்லா மகாவிஷ்ணுடைய உடல் இருந்து வெளியில வரும். அதுல இதுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள். அப்ப ஆன்மீக உலகம் நித்தியமா இருக்கு, பகவானுடைய நித்தியமான சேவகர்களும் நித்தியமானவங்க. பகவான் நித்தியமானவர், பகவானுடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது. அங்கு சேவை பண்ணக்கூடிய சேவாதிரிகள், சேவகர்கள், அவங்களும் நித்தியமானவங்க. அதனால அழிவுக்கு பின்னாடி இதெல்லாம் எஞ்சி இருக்கு. இந்த பிரபஞ்சம் தான் மறையுது, இந்த பிரபஞ்சம் மறையுது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழியறது இல்லை. இந்த பிரபஞ்சம் அழியலாம், இந்த பிரபஞ்சம் தோன்றி மறையலாம், ஆனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நித்தியமானவங்க. இந்த ஜீவாத்மாக்கள் வீழ்ந்த ஆத்மாக்கள், இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் வீழ்ந்த ஆத்மாக்கள். அப்ப பிரளயம் வரும்போது எல்லா ஜீவன்களும் எல்லா ஆத்மாக்களும் அந்த மகாவிஷ்ணுடைய உடல்ல இருக்கும். திரும்பவும் சிருஷ்டிக்கப்படும் போது வெளியில வருவாங்க. ஆனா இதுக்கு மேல பகவானுடைய நித்தியமான சேவகர்கள் இருக்காங்க. அவங்க ஆன்மீக உலகத்துல எப்பவுமே பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் பகவான் நித்தியமானவர், அவரது சகாக்கள் நித்தியமானவங்க, அவருடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது, பக்தி தொண்டும் நித்தியமானது. சனாதன தர்மா, கிருஷ்ணா சனாதனா, அவருடைய உலகம் சனாதன தாமம். பக்தர்கள் வைணவ ஆச்சாரியர்கள் சனாதனா நித்தியமானவங்க. அதே போல அவருக்கு செய்யும் பக்தி தொண்டு நித்தியமானது, சனாதன தர்மம். அப்ப பார்க்க போனா நாமளும் நித்தியமானவங்க தான். ஜீவாத்மாவைய நாமளும் கிறிஸ்துவோடைய அம்சம் தான், நித்தியமானவங்க தான். ஆனா அந்த ஜட உலகத்துல அறியாமையில நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு என்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து விட்டோம். நம்முடைய உண்மையான அடையாளத்தை மறந்து விட்டோம். அதுதான் அடுத்த பதத்துல கேட்கிறது. ஜீவராசிகளையும் பரமபுருஷரையும் பற்றிய உண்மைகள் என்னென்ன? ஜீவராசி யாரு, பரமபுருஷர் யாரு? நித்யோ நித்யானாம், நித்யோ நித்யானாம், சேதன சேதனானாம், ஏகோ பகுனா யோ விததாதி காமா. கிருஷ்ணா நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நாமளும் ஆன்மீகமானவங்க. இதுல என்ன வித்தியாசம்? அவர் ஒருவர் நம்ம எல்லோரையும் பராமரிக்கிறார். அதனால பகவானுக்கு ஜீவனுக்குள்ள உள்ள உறவு என்னன்னா, பகவானுக்கு நமக்கு உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவுன்னு பிரபுபா சொல்றார். அதுக்கப்புறம் ஜீவாத்மாக்களின் ஜீவராசிகளையும் பரமபுருஷரையும் பற்றிய உண்மைகள் என்னென்ன அதை சொல்லியாச்சு. அவர்களுக்குரிய அடையாளங்கள் என்ன? ஜீவனுடைய அடையாளம் என்ன, பரமனுடைய அடையாளம் என்ன?
பரமபுருஷர் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. பரமபுருஷர் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஜீவனுடைய சொரூபம் ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணரே நித்யதா. ஜீவாத்மோட உண்மையான சொரூபம் பகவானுக்கு சேவை செய்வது. அதுக்கப்புறம் வேத ஞானத்தின் விசேஷ மதிப்பு என்ன? வேத ஞானம் எதுக்காக? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதற்காக. வேத ஞானத்தின் குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவது. மேலும் ஆன்மீக குருவுக்கும் அவர் சீடர்களுக்கும் என்ன அவசியம் உள்ளது? ஆன்மீக குரு எதுக்கு, சீடர்கள் எதுக்கு? இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த ரகசியம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜீவாத்மா நித்தியமானது, பகவானுடைய அம்சம், பகவான் நித்தியமானவர், அவருக்கு நமக்கு ஒரு நித்தியமான உறவு இருக்கு, அதுதான் தூய பக்தி தொண்டு. அவருடைய ஆன்மீக உலகத்துல போய் அவருக்கு சேவை பண்ணணும். நம்ம எல்லாரும் பகவானுடைய நித்தியமான சேவகர்கள். இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், கிருஷ்ண தத்துவம், இறை விஞ்ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆன்மீக குரு சீடர் உறவு அவசியம். ஒரு மாணவன் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இப்ப விதுர மகாத்மா அவர் தன்னை உணர்ந்த ஆத்மாவாக இருந்தாலும் மைத்ரேயர் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார். காரணம், மைத்ரேயர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வர்றாரு. அவர் பகவான் இருந்தே நேரடியா கேள்வி கேட்டிருக்காரு. அதனால மைத்ரேயர் தான் அதிகாரப்பூர்வமானது. மைத்ரேயரை போன்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து விதுரரை போல பணிவாக கேள்வி கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பகவான் என்ன பண்றாரு? இந்த ஜட உலகத்துல அவரை மறந்திருக்கிற, கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஜீவாத்மாக்களை மீட்டு எடுப்பதற்காக, நம்மளை மீண்டும் ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பகவானே இந்த பூமியில வந்து லீலை செய்யறார். ராமராக, கிருஷ்ணராக, சைத்தன்ய மகாபிரபுவாக அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார். அப்படி பகவான் எப்பெல்லாம் யுகந்தோறும் அவதரிக்கிறாரோ அப்ப தன் சகாக்களையும் அழைச்சிட்டு வர்றார். பகவான் எப்பெல்லாம் இந்த யுகந்தோறும் அவதரிக்கிறாரோ அப்போது தன் சகாக்களையும் அழைச்சிட்டு வர்றார். காரணம், நம்ம பகவானை மறந்து இருக்கிறோம். நமக்கு இந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக. எப்பெல்லாம் மக்கள் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகிடுறாங்களோ, தர்மசிய கிளானிர் பவதி பாரதம், எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகிடுறாங்களோ, தர்மம்னு சொன்னாலே உயர்ந்த தர்மம் பக்தி தொண்டு தான் பிரபுபா சொல்றார். தர்மம்னாலே டிவோர்ஸ் சர்வீஸ். தர்மம்னாலே, அந்த தர்மத்திலேயே மிக உயர்ந்தது பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வது, அவருக்கு சேவை செய்வதுதான். அப்ப அதுல இருந்து மக்கள் எப்பெல்லாம் விலகிடுறாங்களோ அப்போ அதை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவானே இறங்கி வர்றார். அதுக்கப்புறம் அவர் தன் சகாக்கள் அழைச்சிட்டு வர்றார். பகவானும் அவர் நித்திய சித்தர்களும் இந்த பூமியில வந்து, பகவானும் அவரது நித்தியமான சித்தர்கள், நித்தியமான சேவகர்கள், அவங்க இந்த பூமியில வந்து நமக்கு எல்லாம் இது கத்துக் கொடுக்குறாங்க. நாம யாரு, கிருஷ்ணர் யாரு, அவருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு, நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப நேற்று வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். நேற்று வந்து பாத்தீங்கன்னா கங்கா மாதா, கங்கா தேவி இந்த பூமியில தோன்றிய தினம். அதுக்கப்புறம் பலதேவ் வித்யாபூஷணர் என்ற ஒரு ஆச்சாரியரின் மறைவு தினம். பலதேவ் வித்யாபூஷணர் ஆச்சாரியரின் மறைவு தினம். அப்புறம் கங்கா மாதா கோஸ்வாமினி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர், அவங்களும் ஒரு மிகச்சிறந்த பக்தை, அவங்களுடைய தோன்றிய தினம் ஸ்பெஷல் நேத்து. அப்போ கங்கா தேவி ஆகட்டும், பலதேவ் வித்யாபூஷணர் ஆகட்டும், கங்கா மாதா கோஸ்வாமி, அவங்க இந்த மாதாஜி 3 பேருமே வந்து இந்த கலியுகத்துல அறியாமையில பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜீவன்களை விடுவிக்கிறதுக்காகவே இந்த பூமியில வந்தோம். இந்த மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், எண்ணற்ற வைணவர்கள், ஆச்சாரியர்கள், இவங்கெல்லாம் பகவானால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. பகவானுடைய காரணமற்ற கருணையால இந்த பூமியில தோன்றி இதுல அறியாமையில் இருக்கிற ஜீவன்களை கடை தேற்றுகிறார்கள். சோ கங்காதேவி என்ன பண்றாங்க? கங்காதேவி பதித பாவனி. பதித பாவனி அப்படின்னா வீழ்ந்த ஆன்மாக்களிடம் கருணை காட்டுவர், வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிப்பவர். கங்கா கம் கமயிதி கங்கா. சோ கங்காதேவி பகவானுடைய ஜலஸ்வரூபம். பகவானே ஜலஸ்வரூபத்தில் இருக்கார். கங்கா நதிகளில், ஓடும் நதிகளில் நான் கங்கை, நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், மலைகளில் நான் மேரு, ஸ்தாவரங்களில் ஹிமாலயம்னு சொல்றாரு பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயத்தில்.
பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்துல பகவான் ஓடும் நதியில் நான் கங்கையாக இருக்கிறேன். அப்ப கங்கா தேவியும் பகவானும் வேற வேறே இல்லை. பகவானுடைய ஜலஸ்வரூபம். ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. கங்கையில போய் குளிக்கிறதுனால ஒருத்தர் செய்த அனைத்து பாவ காரியங்களிலிருந்து விடுபடுறாங்க. கங்கா ஸ்நானம், கங்கையில போய் ஸ்நானம் பண்றது மூலமா ஒருத்தர் பல ஜென்மங்களா செய்த பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து தான் வர்றாங்க, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தையும் போய் சேர்றாங்க. அதனால கங்கா தேவி பகவானுடைய அன்பின் சொரூபம். ஆத்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை செய்ய இந்த அன்பே உருவான ஒரு குளம் கங்கை. ஆன்மீக உலகத்துல நிறைய குளங்கள்லாம் இருக்கு. அதுல பிரேம சரோவர், பிரேம சரோவர்னா அன்பே உருவான ஏரி. அப்புறம் பிரஜா நதி, ஆன்மீக உலகத்தினுடைய பார்டர்ல பிரஜா நதி ஓடுது. அந்த நதியும் அந்த குளமும் தான் இந்த பூமியில கங்கா தேவியா தோன்றியது. கிருஷ்ணர் மேல களங்கமில்லாத அன்பு, தூய பக்தி கொடுக்கக்கூடியவங்க கங்கா தேவி. அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் தோன்றியிருக்காங்க. ஒரு முறை பகவான் வாமன அவதாரம் எடுத்த பொழுது வாமனமூர்த்தியாக பலி மகாராஜ்கிட்ட போய் 3 அடி நிலம் கேட்டாங்க. முதல் அடி என்ன பண்ணாரு? பிரம்மாண்டமான திருவிக்கிரம சுவாமி, பிரம்மாண்டமான ரூபம் எடுத்துக்கொண்டு முதல் அடி அப்படி மேல போயிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா உலகளந்த பெருமாள்னு ஒரு கோயில் இருக்கு. நானும் கூட அந்த கோயிலுக்கு போனேன். போய் எங்கடா பகவான் இருக்காரு தேடினேன். ஏதோ ஒரு தூண் தான், ஒரு தூண் மாதிரி கண்ணுக்கு பட்டுச்சு. என்னடா ஒரு தூண் தான் இருக்கு, பகவானை காணுமே. அப்புறம் தான் உயரத்து கழுத்து நிமிர்ந்து பார்த்தா அது தூண்ல பகவானுடைய பாதம். ஒரு பாதம் கீழே இருக்கு, ஒரு பாதம் மேல இருக்கு. அப்படியே பிரம்மாண்டமா இருக்காரு. இப்படி கழுத்து நிமிர்ந்து அண்ணாந்து தான் பார்க்கணும். அப்போற்பட்ட பிரம்மாண்டமான விக்கிரகம். தலையை தூக்கி அப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும். ஒரு பாதம் பூமியில, ஒரு பாதம் மேல ஆகாசத்தை நோக்கி போகுது. 3 உலகத்தையும் அளந்து பெற்றார். அதுல முதல் அடி பூர் புவஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம் எல்லாம் கடந்து இந்த பௌதிக உலகத்தை எல்லாம் கடந்து அந்த பிரஜா நதி ஆன்மீக உலகம் வரை ஒரு பாதம் நீண்டது. அவருடைய தாமரை திருப்பாதம் பட்டு அந்த நீரானது அப்படியே அழகாக வழிந்து வருகிறது. அதை பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மா தன் கமண்டலத்தில் தாங்கி கொண்டு அந்த பாதத்தை அபிஷேகம் செய்கிறார். அந்த பகவானின் தாமரை திருப்பாதத்து வரும் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதனாலேயே பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்றார். கங்கா தேவி சரணாமிர்தம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து வருகிறது. ஆன்மீக லோகத்திலிருந்து வருது. அதனால ஆன்மீக லோகத்துல கங்கா நதிக்கு பிரஜா நதி அல்லது பிரேம சரோவர்னு பேர். அது அப்படியே பிரம்மலோகம் வழியா துருவலோகம், துருவ நட்சத்திரம், துருவலோகம், சப்தரிஷிகளுடைய உலகம் எல்லாம் அது தேவலோகத்துக்கு வருது. தேவலோகத்துல வரும்போது கங்கா தேவிக்கு மாந்தாகினின்னு பேர். தேவலோகத்திலேயே கங்கா ஓடுறாங்க. கங்கா தேவி 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் வரும் கங்கா தேவி 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. அவங்களுக்கு தேவலோகத்துல மாந்தாகினி கங்கான்னு பேர். பூமியில வரும்போது அலகானந்தா, ஜானவி, பாகீரதி, கங்கா, பல திருநாமங்கள். பகீரத ராஜா, ஏன்னா கங்கா இமாலயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இமாலயத்துல வர்றதுக்கு முன்னாடி தேவலோகத்துல இருக்காங்க. அப்ப என்ன ஆச்சு? ஒரு முறை சாகர மகாராஜா, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ராஜரிஷி சாகர மகாராஜ், அவர் அவருக்கு 60,000 பசங்க. சாகர மகாராஜாவுக்கு 60,000 பசங்க. இன்னைக்கு கலியுகத்துல ஒரு பையன் 2 பையனை வச்சு குடும்பம் நடத்துறது பெரிய விஷயமா இருக்கு. அன்னைக்கு 60,000 பசங்க இருக்காங்க சாகர மகாராஜா. அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி சாகர மகாராஜா யாகம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒரு முறை அல்ல பல முறை நடக்கும். என்னது? தேவா அசுர யுத்தம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் பல முறை நடக்கும். இல்ல யார் தேவர்கள் யார் அசுரங்க? துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசிரிய தத் விபரியா.
யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ, பகவானுக்கு சேவை பண்றாங்களோ, யார் பகவானை சரணடைஞ்சிருக்காங்களோ, யார் பகவான் முன்பு வீழ்ந்து வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் தேவர்கள், தெய்வீகமான குணம் உள்ளவங்க. இதுக்கு நேர்மாறானவங்க அசுரங்கள். யார் பகவானை சரணடைவதில்லையோ, யார் பகவான் முன்பு வீழ்ந்து வணங்குவதில்லையோ, யார் பகவானை ஏற்றுக்கொள்வதில்லையோ, அசுரத்தன்மை உள்ளவங்க அசுரர்கள். ரெண்டே ரெண்டே பிரிவு தான். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே வேற ஒண்ணும் கிடையாது. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இரு பிரிவு தான். இந்த ஆண் பெண், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மனிதன் விலங்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் மனுஷன் அது விலங்கு, நான் ஆணு அது பொண்ணு, இது நம்மளுடைய பார்வை. ஆனா படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டே உயிரினங்கள் தான். ஒன்னு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொன்னு அசுர குணம் உள்ளவங்க. யாரெல்லாம் பகவானுக்கு பக்தி பண்றாங்களோ அவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அப்படி செய்யாதவங்க அசுர குணம் உள்ளவங்க. அவ்வளவுதான். இந்த அசுரங்கள் என்ன பண்ணுவாங்க, தேவர்களை போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால தேவர்களுக்கு அசுருக்கு கடும் யுத்தம் நடக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த தேவருக்கு அசுருக்கு கடும் யுத்தம் நடக்கும் போது ராத்திரி ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, பகல்ல போய் கடலுக்கு அடியில ஒளிஞ்சுக்குவாங்க. தேவர்களுடைய தேவர்களோட போர் செய்ய முடியாம தேவர்களால தாக்கப்பட்டு இந்த அசுரங்கள்லாம் உயிருக்கு பயந்து போய் கடலுக்கு அடியில போய் ஒழிஞ்சுக்குவாங்க. அப்ப ராத்திரி ஆனா கடல்ல இருந்து மேல திரும்பி தேவர்களோட சண்டை போடுவாங்க. இதுதான் அவங்க பிசினஸ். அப்ப தேவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த அசுரங்கள்லாம் பகல்ல ரொம்ப கடலுக்கு அடியில போய் ஒழிஞ்சுக்கிறாங்க, ராத்திரியான ரொம்ப சுறுசுறுப்பா சண்டை போடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், இவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்துல போய் அவங்களை அடிக்கணும். அப்படின்னா கடலை வத்த செய்யணும், கடல் தண்ணியை பூரா குடிக்கணும். யார் குடிப்பா, நமக்கெல்லாம் தண்ணி தாக எடுத்ததுன்னா 1/2 லிட்டர் குடிக்கலாம், 1 லிட்டர் மிஞ்சி மிஞ்சி போனா 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், அவ்வளவுதான் முடியும். கடல்ல கன அடி நீர், எவ்வளவு 1000 கன அடின்னு அளவிடவே முடியாது. கடல் சமுத்திரம் அப்படியே பிரம்மாண்டமானது. அதை யாரால பற்ற பண்ண முடியும்? கடலை வற்ற செய்வது சாத்தியமே? ஒரு சாதாரண குளத்தில் இருக்கிற தண்ணியை வற்றுறதே அவ்வளவு ஈஸி இல்லை, கடலை வற்றுறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த தேவர்கள் அகஸ்திய முனிவர்கிட்ட போனாங்க. அகஸ்திய முனிவரே, இந்த அசுரங்கள்லாம் கடலுக்கு அடியில போய் ஒழிச்சுக்கிட்டு அடிக்கடி எங்களை தொந்தரவு பண்றாங்க, அதனால இந்த கடல் தண்ணி நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நாங்க போய் அந்த அசுரங்களை கொன்னுருவோம். அகஸ்தியர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு கமண்டலத்தில் இருக்கிற ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை குடிக்கிற மாதிரி அந்த சமுத்திர தண்ணியை பூரா குடிச்சிட்டாரு. அகஸ்தியர் அப்பேற்பட்ட அதீத ஆற்றல் படைத்த ஒரு மகாரிஷி. ஒட்டுமொத்த கடல் தண்ணி குடிச்சிட்டாருன்னா பாத்துக்கீங்களேன். நம்ம சேர்ந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி குடிச்சா பெரிய விஷயம். அப்புறம் என்னாச்சு, அசுரங்கள்லாம் தேவர்களால தாக்கப்பட்டாங்க. வேற எங்க போய் தலைமறைவாகிறது, அங்கேயும் ஓடுறான். சரி, இப்ப அசுரங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க, பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க பாதாள லோகத்துல இருந்தா சமுத்திர வழியா வெளியே வருவாங்க, அங்க பாதாள லோகத்துக்குள்ள போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த தேவர்கள் அகஸ்தியர்கிட்ட வந்தாங்க, ஐயா தேவர்கள்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க, சாரி அசுரங்கள்லாம் பயந்து பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க, நீங்க தண்ணியை திரும்ப கொடுங்க, நீங்க தண்ணியை திரும்ப கொடுங்க அப்படின்னா அவ்வளவுதான் வரும். அதெல்லாம் டைஜஷன் ஆயிடுச்சுன்னு, அதெல்லாம் டைஜஷன் ஆயிடுச்சு, ஜீரணம் ஆயிடுச்சு, இனி தண்ணி எல்லாம் வராதுன்னு. அஜ்ஜோ சமுத்திரமே இல்லையே, இப்போ என்ன பண்றது, சமுத்திரம் இல்லைன்னா எப்படி நீர் ஆவியாகும், ஆவியான நீர் எப்படி மழையாக பொழியும், எப்படி இந்த ஆறு ஆறு நதிகள்லாம் எல்லாமே எப்படி இந்த இறந்து போனவங்க எல்லாம் அஸ்தி எல்லாம் கரைப்பாங்க, அந்திமக்கிரியா எப்படி பண்ணுவாங்க, எப்படி ஒருத்தர் தன்னை புனிதப்படுத்திக்குவாங்க, ஒரே கேள்விக்குறிதான். அப்பதான் இந்த சாகர மகாராஜாவுடைய காலத்துல, சாகரா அப்படின்னா சமுத்திரத்துக்கு இன்னொரு பேர் சாகர், ஹிந்தியில சான்ஸ்கிரிட்ல கடல், தமிழ்ல கடல்னு சொல்றோம் இல்லையா, கடல் சமுத்திரம், அதுக்கு சாகர்னு பேர், சாகர். சோ ஏன் சாகர மகாராஜா இந்த பூமியை ஆண்ட பொழுது அவருடைய 60,000 பசங்க ஒரு நாள் சாகர மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணார். அந்த காலத்துல மன்னர்கள் அஸ்வமேத யாகம் செய்வாங்க. அஸ்வம்னா குதிரை. ஒரு குதிரையை யாகசாலையில் இருக்கிற குதிரையை அவிழ்த்து விடுவாங்க. யாகசாலையில் ஒரு குதிரையை கட்டி வச்சுட்டு அந்த குதிரையை அவிழ்த்து விடுவாங்க. அந்த குதிரை உலகம் முழுவதும் சுத்தி வரும். அந்த குதிரையை யாராவது பிடிச்சு தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம், நான் இந்த மன்னருடைய ஆட்சி கீழே இல்ல, நான் அவர் கூட சண்டை போட தயாரா இருக்கேன், திறமை இருந்தா என்ன ஜெயிச்சுட்டு அவர் யாகம் பண்ணட்டும்,
அஹ், அந்த குதிரையை யாரா தடுத்து நிறுத்தினாங்கன்னா அவர் சாகர மகாராஜாவுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் மன்னருக்கு சவால் விடுறாரு. அவர் வந்து என்ன ஜெயிச்சுட்டு இந்த குதிரையை வந்து எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு. ஆனா அது யாருமே வந்து பிடிக்கல. அது உலகெல்லாம் சுத்தி வந்து யாகசாலைக்கு வந்துருச்சுன்னா உலகத்திற்குள்ள எல்லா சிற்றரசர்கள், பேரரசர்கள், மாமன்னர்கள், மன்னர்கள் எல்லாம் இந்த மகாராஜாவான சாகரனுடைய எம்பரர், அவர் ஆளுமைக்கு உட்பட்டவங்க, அந்த சக்கரவர்த்தியோடைய ஆளுமைக்கு உட்பட்டிருக்காங்க, எல்லாரும் அவர் கீழ்ப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி சாகர மகாராஜா அந்த குதிரையை அவிழ்த்து விட்டாரு. அந்த குதிரைக்கு பின்னாடி அவருடைய 60,000 பசங்க போறாங்க. அப்போ கபில ஆசிரமம், கபில தேவருடைய ஆசிரமம் வந்தது. பெங்கால்ல இப்ப அந்த இடம் இருக்கு, கங்கா சாகர். கபில தேவருடைய ஆசிரமம் வந்த உடனே அந்த குதிரை மறைஞ்சு போச்சு, எங்கேயோ காணாம போயிடுச்சு. இந்த பசங்க தேடி வந்தவங்க இந்த கபில முனிவர் தான் குதிரையை வந்து பிடிச்சு வச்சுட்டாரு, மறைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய தபத்தை கெடுக்க, அவர் கண் விழித்த உடனே இந்த 60,000 பசங்களும் எரிந்து சாம்பலாயிட்டு பஸ்மமாயிட்டார். 60,000 பசங்களும், சாகருடைய 60,000 பசங்களும் எரிந்து சாம்பலாயிட்டார். குதிரையே பிடிக்க போன பசங்களை காணோம்னு கேள்விப்பட்டா அந்த பசங்க எல்லாமே கபிலருக்கு குற்றம் விளைவித்ததுனால, அவருடைய கோபத்தினால அவங்க சாம்பலாகி விட்டார்கள். இப்ப என்ன பண்றது? இறந்து போன 60,000 பசங்களுடைய அஸ்தியை கரைக்கணும். 60,000 பசங்களுடைய அஸ்தினா எங்க கொண்டு போய் கரைக்கிறது? சமுத்திரத்துல தான் கரைக்கணும். ஆனா சமுத்திரம் எங்க இருக்கு? அதைத்தான் அகஸ்தியர் குடிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த 60,000 பசங்களுடைய அஸ்தியை கரைக்கணும்னா கங்கை இந்த பூமிக்கு வரணும். கங்காதேவி இந்த பூமிக்கு வந்தாதான் இந்த 60,000 பசங்களுடைய அஸ்தியை வந்து கரைத்து அவங்க வந்து தேவலோகத்துக்கு போவாங்க, அல்லது பித்ருலோகத்துக்கு போகணும். இல்லாட்டி அந்த ஆன்மா சாந்தி அடையாது. சரி, என்ன பண்ணாங்க? கங்கை இந்த பூமி கொண்டு வர்றதுக்காக சாகரனுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவியோட பையன் பேர் வந்து அம்சுமான். இவங்க எல்லாம் ரகு வம்சத்துல வந்தவங்க, ராமருடைய மூதாதையர்கள். அம்சுமான், திலீபன், இந்த மாதிரி பல மன்னர்கள், மன்னர்கள், சக்கரவர்த்திகள் முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது கங்கை இந்த பூமி கொண்டு வரணும். தலகுப்புறம் நின்னு முடியல. அதுக்கப்புறம் அதே வம்சத்துல பாகீரதன் ஒரு ராஜா வந்தார். பாகீரத். இந்த பகீரதன் என்ன பண்ணாரு? கேள்விப்பட்டாரு தன்னுடைய முன்னோர்கள் 60,000 பேர் மோட்சம் அடையாம இருக்காங்க. தன்னுடைய முன்னோர்கள் 60,000 பேரு மோட்சம் அடையாம இருக்காங்க, அவளுக்கு வந்து முக்தி கொடுக்கணும், அவங்கள வந்து மோட்சத்துக்கு அனுப்பணும், பித்ருலோகத்துக்கு அனுப்பணும். அது வந்து அந்த வம்சத்துல வர ஒரு புத்திரனுடைய கடமை. தன்னை முன்னோர்களை வந்து பாவகரமான வாழ்க்கையிலிருந்து அல்லது நரக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க வேண்டியது ஒரு புத்திரனுடைய கடமை, இல்லாட்டி பித்தர்களுடைய சாபம். அப்போ பாகிரதன் என்ன பண்ணாரு? தன் முன்னோர்கள் அந்த பித்திருக்களை விடுவிக்கிறதுக்காக கடும் தவம் செய்யறார். மழை, வெயில், குளிர், பனி எல்லாத்தையும் பொருட்படுத்தாம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம கடும் தவம் செய்யறார். நம்ம ஏகாதசி விரதம் இருந்தாலே தலை சுத்தி கீழே விழுகிறோம், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு, பழங்கள் கிழங்கெல்லாம் சாப்பிட்டு. ஆனா பாகீரதன் ஒண்ணுமே சாப்பிடாம அவர் கடும் தவம் செய்யறார். அதான் பகீரத பிராயத்தம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு, நீ என்ன பெரிய பகீரத பிராயத்தமா பண்ணேன். பகீரத பிராயத்தம் என்னது? முடியாத காரியத்தை பிடிச்சார். கங்கையை பூமிக்கு இதை கொண்டு வந்தே அது சாதாரண விஷயம் அல்ல. தேவலோகத்துல ஓடுற கங்கையை இந்த பூலோகத்துல கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. கடும் தவம் செய்யறார் பிரம்மாவை குறித்து. பிரம்மா சொன்னாரு, ஓ பாகீரதா, நீ பரமபுருஷர் பகவானை தியானம் செய்ய வேண்டும். அவருடைய அனுகிரகம் தான் எல்லாம். அவர்தான் பரமபுருஷர். அவருடைய தாமரை திருப்பால் தான் கங்கா தேவி உற்பத்தி ஆகிறார், அங்கிருந்துதான் தோன்றுகிறார். உடனே பாகீரதன் பகவானை குறித்து தவம் செய்கிறார். பகவானும் சரி, நான் கங்கையை பூமிக்கு அனுப்புறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, கங்கா வர்ற வேகத்துக்கு பூமி தாங்காது. கங்கா வர்ற வேகத்துக்கு பூமி எல்லாம் பந்து மாதிரி அடிச்சுட்டு போயிடும். ஒரு யானை காலில் பந்த போட்டா என்ன, ஒரு உதை தான், அது எங்க போய் உழுகுன்னே தெரியாது. அந்த மாதிரி கங்கா ரொம்ப ஆக்ரோஷமாக ஆக்கர்ஷிச்சு வருவாங்க. என்ன பண்ணுவ நீயே? பூமியை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, மகாதேவரை குறித்து தவம் செய்யணும். மகாதேவர் அனுகிரகம் பெற்று விட்டாயானால் கங்கை அவர் கட்டுப்படுத்தி விடுவார். உடனே பாகீரதன் மகாதேவரை குறித்து தவம் செய்யறார். மகாதேவரை குறித்து தவம் செய்த உடனே மகாதேவருடைய காட்சி,
அப்படி பொன்னிறத்துல மேனி, பொன்னார் மேனியனே, புலித்தோல் அணிந்திருக்கிறார். பொன்னிறம், தாமரை போல கண்கள், மண்டவோடு தலைவோடெல்லாம் மாலையா போட்டிருக்காரு, கையில ஒரு சூலம், ஜடாமுடி, அந்த ஜடாமுடியில் ஒரு பிறைச்சந்திரன். அப்புறம் மகாதேவர் கேட்டாரு, பாகிரதா உனக்கு என்ன வர வேணும்? ஓ மகாதேவரே, எனக்கு இந்த அனுகிரகம் கொடுங்க. கங்காதேவி எப்படியோ நான் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பூமி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணேன், அது வெற்றிகரமா நடந்து விட்டது. ஆனா கங்கை இந்த பூமிக்கு வந்தா பூமி தாங்காதுன்னு சொன்னாங்க. அதனால நீங்க தான் கங்கையை இப்ப சிரசில் தாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க தான் கங்கா தேவிய உங்க சிரசில் தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ மகாதேவருக்கு மிக்க மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா யார் தான் கங்கையை சிரசில் தாங்கிக் கொள்ள விரும்ப மாட்டார்கள்? அது பகவானின் தாமரை திருப்பாதத்தில்தான் வருகிறது. மிகவும் புனிதமானது அது, சரணாமிர்தம். உடனே மகாதேவர் பேரானந்தம் கொண்டு ஒற்றுக்கொள்கிறார். அப்படியே ஆகட்டும், எனக்கு பெரும் ஆனந்தம். கங்கையின் சிரசில் தாங்கிக் கொள்வது நான் செய்த பாக்கியம். மகாதேவருக்கு இன்னொரு பேர் சந்திரமௌலீஸ்வரன், சந்திரமௌலி சுவாமி. சந்திரமௌலி அப்படின்னா பிறை சந்திரனை தன் தலையில் தாங்கி இருப்பவர். சந்திரனுக்கு தோஷம் ஏற்பட்ட பொழுது மகாதேவரை வழிபட்டு அவன் தோஷத்தை போக்கிக் கொண்டார். அதனால மகாதேவரின் சிரசில் இருப்பதனால சந்திரனுக்கு பெருமை. மகாதேவருடைய தலையில சிரசுல சந்திரன் இருக்கிறதுனால அந்த சந்திரனுக்கு பெருமை. அப்புறம் கங்கா தேவியை தன் தலையில் தாங்கிக் கொண்டதுனால மகாதேவருக்கு பெருமை. கங்காதரா சிவ கங்காதரா, ஹர ஹர போலே நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய், ஹர ஹர போலே நம சிவாய். கங்காதரன், கங்கா நதியை தன் தலையில் தாங்கிக் கொண்டதனால் கங்காதர் என்ற சிறப்பு திருநாமத்தை பெற்றார். ரொம்ப ஆனந்தமா கங்கை வந்து அப்படி வேகமா வந்தாங்க. அதை அப்படியே பிடிச்சி தன் ஜடாமுடியில கட்டிட்டார். ஜடாமுடியில கட்டி ஒரு லேசா ஒரு முடி எடுத்து விட்டார். அந்த கங்கை நதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த கங்கா நதியை நீங்க போய் பார்த்தீங்கன்னா இமயமலையில பத்ரி ஆசிரமம், கங்கோத்ரி, ஒரு யானையை போட்டா ஒரு சின்ன பந்து மாதிரி தூசி மாதிரி அடிச்சுட்டு போயிடும். ஒரு பிரம்மாண்டமான யானையை தூக்கி கங்கையில போடுங்க, அது பந்து மாதிரி அடிச்சுட்டு போயிடும், சின்ன தூசி மாதிரி. அப்படி வந்து ஆக்ரோஷமா அப்படி வராங்க. அதனால கங்காதேவி சிரசில் தாங்கி கொண்டார் மகாதேவ். அப்படி இமயமலையில வந்து கைலாசம், பத்ரி ஆசிரமம் எல்லாம் வந்து கடைசியில ஹரித்வார். ஹரித்வார்னா ஹரியினுடைய உலகத்துக்கு நுழைவாயில், கேட்வே. பகவானுடைய உலகத்துக்கு ஒரு கேட்வே தான் ஹரித்வார், நுழைவாயில், என்ட்ரன்ஸ். ஹரியினுடைய நுழைவாயில், ஆன்மீக உலகத்துக்கு போன என்ட்ரன்ஸ் வந்து ஹரித்வார். அங்கதான் பூமியில லேண்ட் ஆகுறாங்க கங்காதேவி. அப்புறம் ஹரித்வார்ல லேண்ட் ஆகி அப்படியே கீழே வந்து அப்புறம் பெங்கால்ல வந்து கடைசியில பே ஆஃப் பெங்கால்ல போய் ஜாயின் ஆகும், வங்கக்கடல்ல போய் கலக்குறாங்க. ஸோ கங்காதேவி பகவானுடைய தாமரை திருப்பாதிலிருந்தே வந்தாங்க, பகவானுடைய தாமரை திருப்பாதிலே போய் சேர்றாங்க. பதித பாவனி. கங்கையை வந்து ஏழு விதமா வழிபடலாம். எங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க, கங்கையை வந்து 7 விதமா வழிபடலாம். ஒன்று, கங்கா 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 என்ற அவங்க நாமத்தை பாடுவது, கங்கையினுடைய நாமத்தை பாடுவது, கங்கையை பூஜிப்பது, கங்கையில போய் நீராடுவது, கங்கை நதி எடுத்து வேத மந்திரங்களை பாராயணம் செய்து கங்கையிலே அர்ப்பணிப்பது, கங்கையினுடைய மண் எடுத்து உடம்புள் பூசிக்கொள்வது, கங்கா தீர்த்தத்தை பகவானுக்கு அர்ப்பணிப்பது, கங்கையை தொடுவது, இதெல்லாம் வர்ஷிப் தான். எவ்வளவு சிறப்பு இருக்குங்க. கங்கா நதி வடநாட்டுல ஓடுது, நான் தென்னாட்டுல உட்கார்ந்துருக்கேன், எனக்கெல்லாம் எங்க வாய்ப்பு? நான் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணா வருஷத்துல ஒரு தடவை போலாம், வேணாம் ஏதாவது யாத்திரைக்கு அனுப்புவாங்க. நான் எங்க போய் தினமும் கங்கையில குளிக்கிறது? ஆனா கங்கையை நினைத்த மாத்த தான் புனிதமடை. வீட்டுல குளிக்கும் போது கங்கா கங்கா கங்கான்னு அவங்க பேரை உச்சரித்து குளித்தோமே ஆனால் கங்கையில் குளித்த பலனை அடையும். கங்கா அவ்வளவு புனிதமான, இந்த 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. அதனால கங்கையில போய் தொடர்ந்து ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காங்க, கங்கையை பத்தி பாடுறாங்க, கங்கையை போடுறாங்க. ஜெய் கங்கே மாதா, துமி ஜெய் கங்கே மாதா,
கங்கையை புகழ்ந்து பாடுவதால, கங்கையை நினைப்பதால, கங்கையை வழிபடுவதால உடனடியா ஒருத்தர் எல்லா விதமான பாவத்திலிருந்தும் கர்மவிலிருந்து விடுபடுவாங்க. இந்த மாதிரி ஜீவன்களுக்குள்ள ஒரு பாக்கியம். கலியுகத்துல இந்த இந்த பூமியில கங்காதேவி இருக்கிறது நான் செஞ்ச பெரும் பாக்கியம். ஆனா முட்டாள்கள் அறிவியலிகள் என்ன பண்ணுவாங்க, கங்கையை அசுத்தப்படுத்துறாங்க. கங்கையை வந்து அசுத்தப்படுத்தி அதுல தொழிற்சாலையுடைய கழிவுகள்லாம் கலந்து அதை வீணாக்கி, ஆனாலும் கங்காதேவி பொறுமையா தான் இருக்காங்க. என்ன பண்றது? ஆனா அதன் மகத்துவம் அறிந்தவங்க அதுல வந்து மலம் மூத்திரம் மிதந்து வந்தாலும் அதை விலக்கி வச்சுட்டு அதுல குளிப்பாங்க. கங்கை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சரி, அதே மாதிரி கங்கா நதி எவ்வளவு புனிதமானதோ அதே போல அவர் தூய பக்தர்கள். பலதேவ் வித்யாபூஷணர், அவருடைய திருநாமே பலதேவ் வித்யாபூஷன். வித்யாபூஷன்னா அவர் வந்து ஞானத்தையே ஆபரணமா அணிந்திருக்கிறவர், ஆகச்சிறந்த பெரும் பண்டிதர். பலதேவ் வித்யாபூஷன் ஒரு பெரும் பண்டிதர், அதே சமயம் ஒரு தூய பக்தர். அவர் வந்து மாதுவ சம்பிரதாயம், மாதுவருடைய தத்துவங்கள்லாம் படிச்சு அதனால் கவரப்பட்டு பெரும் ஆச்சாரியர். அதுக்கப்புறம் ஒரு கௌடி வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சங்கம் கிடைத்து கௌடிய சித்தாந்தத்தை படித்து பிற்காலத்தில் ஒரு கௌடிய சம்பிரதாயத்தில் ஒரு புகழ்பெற்ற ஆச்சாரியராக திகழ்ந்தார். நீங்க எல்லாம் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா, பகவத்கீதை புத்தகத்தை திறந்த உடனே பிரபுபாதருடைய விளக்க உரை, பிரபுபாவுடைய பகவத்கீதை உண்மையுருவில், அந்த புத்தகத்தை திறந்த உடனே இந்த பகவத்கீதை உண்மையுருவில் என்ற இந்த விளக்க உரையை சில பலதேவ் வித்யாபூஷனின் தாமரை திருப்பாதுக்கு அர்ப்பணிக்கிறேன் பிரபுபாத சமர்ப்பணம். யாருக்கு சமர்ப்பிக்கிறாரு? பிரபுபாதர் வந்து பகவத்கீதை உண்மையுருவில் பகவத்கீதை புத்தகத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு தன்னுடைய விளக்க உரையை சில பிரபுபாதர் ஆகச்சிறந்த ஆச்சாரியரான பலதேவ் வித்யாபூஷனுடைய தாமரை திருப்பாதுக்கு சமர்ப்பிக்கிறார். அப்படின்னா பலதேவ் வித்யாபூஷன் எப்பேற்பட்ட சிறந்த ஆச்சாரியர். அவருடைய விளக்க உரைகள் பலதேவ் வித்யாபூஷணர், ஜீவகோஸ்வாமி, அப்புறம் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், ஸ்ரீதர சுவாமிகள், இவங்களுடைய விளக்க உரையை தான் பிரபுபாதர் எடுத்துட்டு இருக்கார். பிரபுபாதர் தனியால சொந்த விளக்கமெல்லாம் கொடுக்கல. முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே உள்ளது உள்ளவாறு பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக சைதன்ய மகாபுடைய காலத்துக்கு பிறகு சைதன்ய மகாபிரபு பகவானே பக்தனாக இந்த பூமியில் அவதரித்தார். சைதன்ய மகாபுடைய காலத்துக்கு பிறகு 6 கோஸ்வாமிகள் அவங்க வந்து பக்தியின் விஞ்ஞானத்தை தன் புத்தகம் மூலமா பிரச்சாரம் பண்ணாங்க. 6 கோஸ்வாமிகள். அந்த 6 கோஸ்வாமிகளுடைய காலத்துக்கு அப்புறம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த சம்பிரதாயத்தோடு பிரதானமான ஆச்சாரியர். அவர் திருநாமமே விஸ்வநாத சக்கரவர்த்தி. சக்கரா மீன்ஸ் சர்க்கிள், விஸ்வம்னா அகிலம். இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து பக்திக்கு ஒரு சர்க்கிள், ஒரு அந்த பக்திங்கிற சர்க்கிள், பக்திங்கிற வட்டத்தை விரிவுபடுத்திய ஆச்சாரியர். இந்த கௌடிய சம்பிரதாயத்தை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல பக்திங்கிற வட்டத்தை விரிவுபடுத்தியவர். ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியர் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். அவர் வந்து விருந்தாவனத்துல தங்கி இருந்தார். பலதேவ் வித்யாபூஷன் அவருடைய வழிகாட்டில் தான் பக்தி தொண்டை பயிற்சி செய்கிறார். ரொம்ப அழகான பரம்பரை. கிருஷ்ணா பிரம்மா, அப்படியே பரம்பரை எப்படி வருது? பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணாட்டிருந்து பிரம்மா, பிரம்மாட்டிருந்து நாரதர், நாரதிலிருந்து வியாசர், வியாசத்திலிருந்து மாத்வாச்சாரியர், மாத்வாச்சாரியத்திலிருந்து வந்து பல்வேறு ஆச்சாரியர்கள், அப்புறம் லட்சுமிபதி தீர்த்தா, மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, கௌரிதாஸ் பண்டிட், கௌரிதாஸ் பண்டிதத்திலிருந்து ஹிருதய சைத்தன்யர், ஹிருதய சைத்தன்யர் ஷியாமானந்த பண்டிதர், அவருடைய சீடரான தாமோதர கோஸ்வாமி, அப்படிலாம் வருது. அதுல ஒருத்தர் தான் அந்த லீனேஜ்ல அந்த ரஷ்யானந்த பண்டிட், ஷியாமானந்த பண்டிட், ரஷ்யானந்த பண்டிட், அப்படி வரக்கூடிய அந்த ஆச்சாரிய பரம்பரால பலதேவ் வித்யாபூஷன். சோ பலதேவ் வித்யாபூஷன் இந்த மாதிரி கௌடி வைஷ்ணவத்தை சித்தாந்தத்தை படித்து பின்பு பெரும் ஆச்சாரியரா திகழ்ந்தார். அப்ப வந்து அவர் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய சீக்ஷா, அவருடைய வழிகாட்டுதல பக்தி தொண்டை பயிற்சி பண்ணி வருகிறார் பிருந்தாவனத்தில்.
அப்போ ஒரு பெரும் சவால் ஏற்பட்டது. என்ன நடந்தது? தென்னிந்தியாவில வந்து ஸ்ரீ சம்பிரதாயம் இருக்கு, ராமானுஜ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தின் விலகி போன சில வைணவர்கள், ராமானுஜ சம்பிரதாயத்திலிருந்து விலகி போன சில வைணவர்கள் ராமானந்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ராமானந்திகள் என்ன பண்ணாங்க? ஜெய்ப்பூர்ல போய் தங்கியிருந்தாங்க. பிருந்தாவனம் ஜெய்ப்பூர் பக்கம் பக்கம். ஜெய்ப்பூர்ல தங்கியிருக்காங்க. ஜெய்ப்பூர்ல இருந்த மன்னர்கள்லாம் வந்து ராதாகிருஷ்ணர் வழிபடுறவங்க, கௌடிய வைஷ்ணவர்கள். ஜெய்ப்பூர்ல இருக்கிற மன்னர்கள் ராதாகிருஷ்ணரை வழிபடக்கூடிய கௌடிய வைஷ்ணவர்கள். ஆனா இந்த ராமானந்திகள் போய் என்ன சொன்னாங்க? நீங்க ராதாகிருஷ்ணரை வழிபடக்கூடாது, அப்படி ஒரு வழிபாடே கிடையாது. வேதத்துல வேதத்துல எங்க சொல்லியிருக்கு ராதாகிருஷ்ணரை வழிபடணும்னு? வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள் எங்கேயுமே சொல்லப்படல ராதாகிருஷ்ணர் வழிபாடு. அதனால நீங்க தவறாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள், ராதாகிருஷ்ணரை வழிபடக்கூடாது என்று ராதையும் கிருஷ்ணரையும் பிரித்து விட்டார்கள். ராதா வழிபடக்கூடாது, கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும் என்று அந்த வழிபாட்டையே தவறு என்று கூறுகிறார்கள். ஆனா இவங்களுக்கு தெரியல, அனைத்து வேதங்களும், புராணங்களும், இதிகாசங்களும், உபனிஷத்துக்கெல்லாம் மறைமுகமாக பறைசாற்றுகிறது வழிபாடிலே மிக உயர்ந்தது ராதாகிருஷ்ணரை வழிபடுவது. பக்தியிலே ரொம்ப உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அது வந்து மறைமுகமாக ரகசியமாக கூறப்பட்டிருக்கிறது. அதை வந்து ஏட்டறிவினாலேயோ, பௌதிக கல்வியினாலேயோ, இல்ல மனக்கற்பனையினாலேயோ, தத்துவ விசாரணை செய்து புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருட்டுக்கு கேட்கும் போதுதான் புரியும். அவருடைய வழிகாட்டில் இருந்தாதான், அவர் தூய பக்தியின் வழிகாட்டு இருந்தாதான் ராதாகிருஷ்ணனுடைய பக்தி என்னன்னு புரிஞ்சுக்கும். ராதையுடைய பக்தி என்ன, ராதாகிருஷ்ணனுடைய வழிபாடு என்ன. ஆனா இவங்க சும்மா வந்து இதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் தவறாக வந்து அந்த மன்னரை திசை திருப்பி விட்டார்கள். அவருக்கு பெரும் குழப்பம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இவ்வளவு காலமா ராதாகிருஷ்ணர் வழிபடுறீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து இது பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னடா ஏன் வழிபாட்டு தப்புன்னு சொல்றாங்களே. அப்ப இதை நிரூபிக்கணும். இப்போ இதை நிரூபிக்க வேண்டும். இல்ல, ராதாகிருஷ்ணர் வழிபாடு தவறல்ல, இது உண்மை, சரியானது, இது உயர்ந்தது, வழிபாட்டிலே உயர்ந்தது ராதாகிருஷ்ணரை வழிபடுவது அப்படின்னு நிரூபிக்க வேண்டும். அப்போ கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். ஜெய்ப்பூர்ல இருந்து அந்த மன்னர் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கடிதம் எழுதுறார். ஓ ஆச்சாரியரே, இப்ப வந்து ஒரு பெரும் சோதனை. இந்த ராமானந்திகள் என்று அழைக்கக்கூடிய இந்த வைணவர்கள் வந்து சொல்றாங்க ராதாகிருஷ்ணர் வழிபாடு உயர்ந்ததல்ல, ராதாகிருஷ்ணரை வழிபடக்கூடாது, அப்படி ஒரு வழிபாடே கிடையாதுங்கிறாங்க. நான் தான் சொல்றேன் கௌடிய சம்பிரதாயம் சொல்றேன், அந்த சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்றாங்க. கௌடிய சம்பிரதாயத்தை சார்ந்தவங்கன்னு சொன்னா, இந்த ராஜா சொன்னாரு நான் கௌடிய சம்பிரதாயத்தை சார்ந்தவன், கௌடிய சம்பிரதாயம் ஒரு சம்பிரதாயமே இல்லைங்கிறாங்க. பாருங்க, பெரும் சோதனை, சம்பிரதாயத்துக்கு வந்த சோதனை. இந்த வழிபாடு உயர்ந்ததல்ல, இந்த வழிபாடு உண்மையானதல்ல, இந்த வழிபாடே கிடையாது, இந்த சம்பிரதாயம் கிடையாது என்று ஒரு பெரும் சவால் விடுகிறார்கள் இந்த ராமானந்தி. அப்போ உடனே அந்த மன்னர் கடிதம் எழுதுகிறார். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ஆச்சாரியரே, நீங்க வாங்க, உடனே நீங்க ஜெய்ப்பூருக்கு வரணும், இந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும், நீங்க ஆச்சாரியர், உங்க அனுகிரகத்தினால இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, ராதாகிருஷ்ணன் வழிபாடு உயர்ந்தது என்று நிரூபியுங்கள், கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது என்று நிரூபிங்கள். அதற்கான கட்டம் வந்து விட்டது, அதற்கான தேவை இப்பொழுது ஏற்படுத்தி விட்டது. இந்த ராமானந்திகள் இது உண்மையில்லை என்று சொல்கிறார்கள், இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதல்ல, இந்த வழிபாடு அதிகாரப்பூர்வமானதல்ல என்று பறைசாற்றுகிறார்கள், தயவு செய்து இந்த குழப்பத்தை போக்கி அருள வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதுறார். அப்போ வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருக்கு ரொம்ப வயதாயிருச்சு. அவரால் டிராவல் பண்ண முடியாது, ரொம்ப தூரம் பிரயாணம் செய்ய முடியாது, ரொம்ப முதிர்ந்தவர். அப்ப பலதேவ கூப்பிட்டார். பலதேவா, நீ எனக்கு பதிலா நீங்க போங்க, நீங்க ஜெய்ப்பூர் போய் ராதாகிருஷ்ணர் வழிபாடுதான் உயர்ந்தது, கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது என்று ஸ்தாபனம் செய்ய வேண்டும். எப்படி? குரு வந்து தன் சீடருக்கு அந்த சக்தி அளிக்கிறார், எம்பவர்மெண்ட். ஒரு குரு வந்து ஒரு பரம்பரா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவானவர் தன் சீடருக்கு சக்தி அளிக்கும் போது அவரால் எப்பேற்பட்ட அதிசயங்கள் அற்புதம் பண்ண முடியும். பாருங்க, பிரபுபாதர் வந்து அது குருவால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில மாத்தினார். அவர் அமெரிக்கா போனதில்லை, அங்க யாரையும் பார்த்ததில்லை, அவருக்கு எந்த திசையில போகணும்னு தெரியாது, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, நம்ம கலாச்சாரம் வேற, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட், எதிர்மறை. வேத வாழ்க்கை, வேத கலாச்சாரத்துக்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனா பிரபுபாதர் தன் குருவுடைய வார்த்தை மேல் உள்ள நம்பிக்கையினாலே, விசுவாசம், உறுதியான நம்பிக்கை, இந்த குருவுடைய அனுகிரகத்தினால பிரபுபாதர் இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில மூழ்கடிச்சார். அந்த மாதிரி பலதேவ வித்யாபூஷணர் ஆன்மீக குருவின் பாதம் தொட்டு வணங்கி, அப்ப சிறு வயது அவர், இளம் வாலிபர், தன் குருவின் பாதம் தொட்டு வணங்கி அவர் விருந்தாவன் ஜெய்ப்பூர் வந்தா அங்க பெரும் ஆர்குமெண்ட், ஒரு பெரும் வாதம் நடக்கு, டிபேட், பெரும் வாதம். பலதேவ வித்யாபூஷனுக்கும் இந்த ராமானந்திகளுக்கும் 7 நாள் வாதம் நடக்குது, கண்டினியூஸா டிபேட். 7வது நாள் பலதேவ வித்யாபூஷணர் ராதாகிருஷ்ணர் வழிபாடு ஆகச்சிறந்த ஒரு வழிபாடு, அது சாஸ்திரங்களில் மறைமுகமாக கூறப்பட்டிருக்கிறது, அது உன்னதமானது, பக்தியிலேயே உயர்ந்தவர் ஸ்ரீமதி ராதாராணி ப்ரூவ் பண்றார். சாஸ்திரங்கள் உதாரணம் எடுத்து கொடுத்து அதை நிரூபணம் பண்றார். ராமானந்திகளால மறுக்கவே முடியல. பலதேவ வித்யாபூஷனுடைய கூற்றுகளை, அவருடைய ஸ்டேட்மெண்ட் சாஸ்திரிக் பூர்வம், ஆதாரபூர்வமானது, சாஸ்திரிக் எவிடன்ஸ், சாஸ்திரங்கள் வந்து உதாரணம் எடுத்து கொடுக்கிறாரு. அவருடைய கூற்றுகளுடைய ஸ்டேட்மெண்ட் இவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியல. கவுண்டர் ஆர்குமெண்ட், எதிர் தரப்புல வாதம் செய்யவே முடியல. பலதேவ வித்யாபூஷனுடைய அவருடைய அந்த பாண்டித்யம், அவர் சொன்ன அந்த விளக்கங்கள், கூற்றுகள், முந்தைய ஆச்சாரியருடைய விளக்கங்கள், அதுக்கப்புறம் சாஸ்திர பிரமாணம், இதெல்லாம் சொன்னா இந்த ராமானுஜர்கள் திகச்சு போனாங்க. இவங்களால பதில் பேச முடியல. சரி, ஓகே, இப்போ நாங்க ராதாகிருஷ்ணன் வழிபாடை ஏற்றுக்கிறோம், ஆனா கௌடிய சம்பிரதாயத்தை அதிகாரப்பூர்வமானது ஏத்துக்க மாட்டோம். கௌடிய சம்பிரதாயம் அதிகாரமா பூர்ணமானது ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா உங்க சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் கிடையாது. எங்க பாஷ்யம்? உங்க சம்பிரதாயத்தோட பாஷ்யத்தை எடுங்க. இந்த சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம்னா என்னது? அடுத்த கேள்வி வந்துடும். சம்பிரதாயத்தோட பாஷ்யம் என்னன்னா, ஓரொரு சம்பிரதாயமும் வேதாந்த சூத்திரம், வேதங்களின் சாராம்சமான, வேதங்களின் சுருக்கமான வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் எழுது. ஓரொரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியரும் அந்த சம்பிரதாயம் எப்போ அங்கீகரிக்கப்படும்னா, வேதாந்த சூத்திரங்களுக்கு விளக்கம் அருளி இருந்தா. எந்த ஒரு சம்பிரதாயம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் ஏற்றுக்கொள்ளப்படும்னா, அந்த பரம்பரைக்கு வேதாந்த சூத்திரங்களுக்கு, பிரம்ம சூத்திரத்துக்கு பாஷ்யம், விளக்கம், கமெண்ட்ரி. பாஷ்யம்னா விளக்கம், கமெண்ட்ரி கொடுத்திருக்கும். அப்போ ஆதிசங்கரர், ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர், அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு வேதாந்த சூத்திரத்துக்கு. அந்த விளக்கத்துக்கு பேரு சாரீரிக பாஷ்யம். ஆதிசங்கராச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. பிரம்மசூத்திரத்துக்கு அந்த கமெண்ட்ரி விளக்கம் சாரீரிக பாஷ்யம். அதே மாதிரி ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது ஸ்ரீ பாஷ்யம். அதே போல மாத்வாச்சாரியர் வேதாந்திர சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் அருளியிருக்காரு, கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. அது பூர்ண பிரக்ய பாஷ்யம். ஆனா கௌடிய சம்பிரதாயத்துக்கு விளக்கமே கிடையாது. ஏன்னா சைதன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல. சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்காதனால ரூப கோசாமியும் சனாதன் கோசாமி ஆகச்சிறந்த பெரும் கோசாமிகள், பண்டிதர்கள், அவங்களும் விளக்கம் கொடுக்கல. அவங்க விளக்கம் கொடுக்காதனால ஜீவ கோஸ்வாமி, நரத்தமதாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாசாச்சாரி யாரும் விளக்கம் கொடுக்கல. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தையே வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசரே கொடுத்த டைரக்ட் கமெண்ட்ரி எடுத்துக்கிட்டார். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு? ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதங்களின் சாரம், எல்லா வேதங்களின் சாரமான ஸ்ரீமத் பாகவதம் வியாசருடைய டைரக்ட் கமெண்ட்ரி ஆஃப் வேதாந்த சூத்ரா. வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு வியாசரே கொடுத்த நேரடியான விளக்குமுறையாக சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துக்கொண்டார். அதான் சைத்தன்ய மகாபிரபு பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணார். சைதன்ய மகாபிரபு பாகவதத்தை ஏற்றுக்கொண்டதுனால 6 கோசாமிகள் அவ்வாறே பாகவதத்தையே வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கமாக எடுத்துக்கிட்டாங்க. அதே போல மற்ற ஆச்சாரியர். ஆனா இப்ப என்னாச்சு? சவால் பண்றாங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். உங்க சம்பிரதாயத்தோட பாஷ்யம் எங்க? உங்க சம்பிரதாயத்தோட பாஷ்யம் இல்லாம ஒத்துக்க மாட்டோம். அப்போ பலதேவ வித்யாபூஷன் பாஷ்யம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கார். ஆனா ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே தான் பெரும் பண்டிதன், தான் இதை சாதித்து விடுவேன், நான் அதை சாதித்து விடுவேன், என்னால எல்லாம் பண்ண முடியுங்கிற கர்வம் கொள்வதில்லை. அவர் எப்பவுமே முந்தைய ஆச்சாரியர்களையும் ஆன்மீக குருவையும் பகவான் கிருஷ்ணரையுமே நம்பியிருக்கார், அவங்க கருணையே நம்பியிருக்கார். ஒரு வைணவர், ஒரு வைஷ்ணவர் எப்பேற்பட்ட பண்டிதனா இருந்தாலும், ஆகச்சிறந்த பெரும் பண்டிதன், மேதாவியா இருக்கலாம். ஆனால் தன் குரு முன்னாடி, முந்தைய ஆச்சாரியர் பகவான் முன்னாடி தன்னை ஒரு பெரும் கருவியாக தான் ஏற்றுக்கொள்றார். பலதேவ வித்யாபூஷன் யோசிச்சாரு, நான் எப்படி வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுப்பேன்? வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல, கோசாமிகள் விளக்கம் கொடுக்கல,
நான் யாரு? ஐ எம் இன்சிக்னிபிகன்ட். நான் ஒரு சாதாரண ஜீவன், என்னால எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? ஆனா இப்ப சவால் வந்துருச்சு, அந்த இடத்துல சொல்ல முடியாது. நான் ஒண்ணும் இல்லைங்க, எங்க குருமார்கள்லாம் கொடுக்கல, அதனால எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு ஆயிடும். அப்போ பலதேவ வித்யாபல் சொல்ல, எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, எனக்கு ஒரு 7 நாள் அவகாசம் கொடுங்க, நான் பாஷ்யத்தோட வரேன். ஓகே, அப்படி ஆகட்டும், நீங்க பாஷ்யத்தோட வாங்க, அப்போ ஒத்துக்கிறோம் இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. அப்போ பலதேவ வித்யாபூஷன் அங்க நேரா ஜெய்ப்பூர் அரண்மனையில, ஜெய்ப்பூர்ல ஒரு அழகான அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையினுடைய ஆல்டர், ஒரு பெரிய கர்ப்ப கிரகம் மேடை, அங்க கோவிந்த தேவருடைய விக்கிரகம் இருக்கு, ராதா கோவிந்த தேவர். அந்த கோவிந்த தேவர்கிட்ட பிரார்த்தனை செய்யற, ஓ கோவிந்த தேவா, நான் ஒரு சாதாரண ஜீவன், நான் தகுதியற்றவன், என்னால எப்படி 7 நாளுக்குள்ள வேதாந்திர சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு 7 நாள் எப்படி என்னால விளக்கம் கொடுக்க முடியும்? உங்களுடைய அனுகிரகம் இல்லாம, உங்க கருணை இல்லாம எப்படி இது சாத்தியமாகும்? தயவு செய்து இந்த சம்பிரதாயத்தை நீங்க தான் காக்க வேண்டும். ஓ பகவானே, உங்க விருப்பப்படிதான் எல்லாம் நடக்குது, நீங்க தானே சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணீங்க, நீங்களே விளக்கம் கொடுக்காதப்ப நான் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? உடனே கோவிந்த தேவர் அந்த தூய பக்தர்கிட்ட பேசுறார். பகவான் கிருஷ்ணர் தூய பக்தர்கிட்ட பேசுவாரு, அன்பு பரிமாற்றம் செய்வாரு, பிரசாத சாப்பிட எல்லா விதமா லீலைகளையும் செய்வார். யாருக்கிட்ட? களங்கம் இல்லாத பக்தர்கள்ட்ட. அப்போ பலதேவ வித்யாபோஸுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு பகவான் சொல்றாரு, ஏ பலதேவா, உன் கவலையை விடு, நான் சொல்றேன், நீ எழுது, உனக்கு பாஷ்யம் தானே வேணும், நானே சொல்றேன், உட்கார்ந்து எழுதுன்னு. அப்புறம் கோவிந்தனே அருளியதால வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு கோவிந்தனே விளக்கம் அருளியதனால அந்த பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம் என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தோட பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம். அத கண்ணெல்லாம் கண்ணீர், அப்படியே பலதேவ வித்யாபூஷன் கண்கள்லாம் கண்ணீரா நனைந்து பக்தி பரவசத்துல கோவிந்தன் சொல்ல சொல்ல எழுதினர். பகவான் கோவிந்த தேவர் சொல்லும் போது உட்கார்ந்து எழுதி அந்த பாஷ்யத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார் சபையில. பாருங்க, எங்க சம்பிரதாயத்துக்கு பாஷ்யம் உண்டு, இது கோவிந்த பாஷ்யம், பகவானே அருளியது அப்படின்னு அதை படிச்ச அந்த ராமானந்திகள்லாம் திகைச்சு போனாங்க. செய்வதொன்று அறியாது சரணடைந்து விட்டார்கள் பலதேவிட்ட. பலதேவரே, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்க இப்ப ஒத்துக்கிறோம், ராதாகிருஷ்ணன் வழிபாடு உயர்ந்தது, கௌடிய சம்பிரதாயம் உயர்ந்தது, அங்கீகரிக்கப்பட்டது, அதிகாரப்பூர்வமானது, எங்களே உங்க சம்பிரதாயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி பலதேவ வித்யாபூஷணர் எண்ணற்ற வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாருக்கும் விளக்கங்கள் அருளி எண்ணற்ற புத்தகங்கள் எழுதியிருக்க. பக்தியினுடைய சாரம், அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர். பலதேவ வித்யாபூஷன்ல இந்த பூமியில வரலைன்னா இந்த சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வம் இல்லைன்னு சொல்லி ராதாகிருஷ்ணர் வழிபடவே கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பகவான் பலதேவ வித்யாபூஷன் இந்த பூமியில அனுப்பிச்சு சுத்த பக்தி, கிருஷ்ண பக்தி தான் உயர்ந்தது, ராதாகிருஷ்ணர் வழிபாடு உயர்ந்தது, கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, இதை வலுவாக ஸ்தாபனம் செய்தார். அதனால அவருடைய கமெண்ட்ரி, பலதேவ வித்யாபூஷனுடைய விளக்க உரைகள், அவருடைய விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான. அதையெல்லாம் தான் சில பிரபுபாத் தன் புத்தகத்துல கோட் பண்ணியிருக்காரு. பல இடங்கள்ல பிரபுபாத் தன் புத்தகங்கள்ல பலதேவ வித்யாபூஷன் இப்படி சொல்லியிருக்காரு, பலதேவ வித்யாபூஷன் இப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதனால அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர், அவங்களுடைய அனுகிரகம் தான் சில பிரபுபாதர். அவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்களோ, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ, அது உலகம் முழுதும் பிரபுபாத் பிரச்சாரம் பண்ணார். அதனால இன்னைக்கு விதுரர் கேட்ட கேள்விகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் இங்க பதில் இருக்கு. நம்முடைய சம்பிரதாயத்துல பிரபுபாதர் எல்லாத்துக்கும் ஒரு புத்தகத்துல பதில் கொடுத்திருக்கிறார். ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, அவனுடைய உறவு என்ன, ஜீவாத்மாவோட உண்மையான அடையாளம் என்ன, வேத ஞானத்தினுடைய குறிக்கோள் என்ன, ஆன்மீக குரு சீடருடைய அவசியம் என்ன, இங்க விதுரர் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் மிக அழகாக தெளிவாக தன் புத்தகங்கள்ல பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. அதனால பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை உச்சரித்து பிரபுபாத் புத்தகங்களை வாச்சா நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இந்த ஆச்சாரியருக்கும் பிரபுபாதருக்கும் நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இல்லாட்டி யார் நம்மளை எல்லாம் காப்பாத்துவாங்க? இல்லாட்டி ஒரே குழப்பம், பிரச்சனை, ஒரு முடிவுக்கே வர முடியாம உட்காந்துட்டு குழப்பத்திலையும் அறியாமையிலும் உட்கார்ந்துருக்கும். ஹரே கிருஷ்ணா. वीरेंद्र श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय.